ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராங்க் வீடியோ பார்க்க போகிறோம். அவள் வந்து வெளியே ஷேர் சேட்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கா. ஸோ வந்து இங்கே நான் ஹாலில் உட்காந்துட்டு எல்லா செட்டப்பும் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் செட்டப் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் நான் எடிட் பண்ணுவேன். இதனோட லேப்டாப் இது டிவியில் கனெக்ட் பண்ணி தான் எடிட் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் கேமராவை மறைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து அம்மாவோட ஃபோன். அவங்களோட ஃபோனில் நான் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு நான் கிட்ட வச்சுக்கிறேன், ஏன்னா கேட்காது அதனால். அண்டு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ராங்க்குன்னு கண்டுபிடிக்காதா என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்காத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் காலு கீழே தான் நான் லைட்டோட செட்டப் ஃபுல்லாத்தையும் நான் வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வச்சு நம்ம எதாவது ட்ரிக் பண்ணுவோம். நீங்களும் எக்ஸ்ட்ரா மணி ஆன் பண்ணுமா? வீட்ல இருந்துட்டே ஆன் பண்றதுக்கு ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம செம்மையா சம்பாதிக்கலாம். டவுன்லோட் தி ஆப். கார்ட்ஸ்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி என்னோட டீடைலான மீஷோ வீடியோ போய் பாருங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? இன்னும் முடியலையா? இல்லை, எடிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, தனியாக இருக்கேன்னு அதான் கூப்பிட்டேன். அது டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான், அதனால தான். சீக்கிரம் வா. தண்ணி இதோ அங்கே. சீக்கிரம் வா. முடிடா, எங்க பார்த்தாலும் முடிடா. எங்க இருந்து கொட்டுதுன்னே தெரிய மாட்டேங்குது. வேற எங்க மண்டையில தான் கொட்டும், வேற எங்க கொட்ட போகுது? எங்க பார்த்தாலும் எரிச்சலா வருது எனக்கு. வரும், உனக்கு எல்லாம் வரும். அது தெரியுமா வந்தேன் பாடம் A few minutes later. அது மாறு. அது இந்த ஃபேஸ்புக்கில் ஏதோ லாக் ஆயிடுச்சு. இல்லை, நான் பார்த்து வச்சிட்டேன். ஆமாம், ஃபேஸ்புக்கில் லாக் பார்த்து வை அப்படின்னு சொல்லி கொடுத்து போனாங்க. எடுத்து வச்சிட்டேன். லாக் ஆகிடுச்சு, எடுத்து கொடுத்து நாங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி தர சொன்னாங்க. உனக்கு சில்லுன்னு இருக்கா? சம்மர்ல வந்து சில்லுன்னு இருக்கான்னு கேட்குற ஒரே அறிவாளி நீ தான். பாரு, எனக்கு நல்ல குழு குழு குழுன்னு இருக்கு. ஃபீவர் இருக்கும்டா. அப்போ உடம்பு சொல்ல உடம்பு சுடுதான் செய்யுது. ஆனால் எனக்கு குழுன்னு இருக்கே, சில்லுன்னு ஃபீல் ஆகுது. சரிவா, எடிட் பண்ணுவோம். இது வாய்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணும். ஷோ கடவுளே, நீ டெய்லி போய் குத்திட்டே இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி. எப்படி சொல்ல பண்ணுது, நெஞ்செல்லாம் அடிக்குது எனக்கு. அப்படின்னா என்ன சொல்லணும்னு எனக்கு புரியல. ஹெல்த் வைஸ் அப்படி ஃபீல் ஆகுதா? அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகலாம். 24 hours இருக்கும். அது சொல்லல. அம்மாட்ட இன்ஜெக்ஷன் போட சொல்லிட்டா என்னன்னு பார்த்து. இல்லை குளிர்லாம் இல்லை, அப்புறம் மாடு குளிர்றது. அது என்ன சொல்லன்னு தெரியல. நெஞ்சு குத்துதுன்ற கேஸா? இல்லை, நெஞ்சு குத்தலை, நெஞ்சு வலிக்குது. ஏன் கத்துற? நைட்டு மணி 1 மணி ஆகுது. மணி 1:20டா. இவ்வளோ நேரம் முடிச்சிருக்கனால கூட இருக்கலாம். நம்ம தூங்குறதே இல்லை. இப்பெல்லாம் சரிங்களா? தூங்கலாம், பேசாமல் எடிட் காலைல பார்த்துக்கலாம். காலைல அதை பிச்சுக்கிட்டே இருக்காதடா, பிச்சுக்கிட்டே இருக்காத. இது போட்டிருக்கனால கூட வந்துருக்கலாம். நோண்டிக்கிட்டே இருக்கேன் அதை போட்டு. அதில் மாய்ஸ்சரைசர் போடுறேன், அலோவேரா போடுறேன், தேங்காய் எண்ணெய் தடவை சீக்கி அதை எரிச்சலாம் வருது எனக்கு. அதை பிச்சுட்டே இருக்க, அதனால கூட உனக்கு வரலாம் தலைவலி, அந்த வலி, இந்த வலி. தலைவலிக்கு நான் நெஞ்சு வலி. டாட்டு வந்து உனக்கு ஏதாவது நர்வ்ஸில் கூட லிங்க் ஆகிருக்கும். அது நோண்டிக்கிட்டே தான் பிரச்சனை தானே.
ஐயோப்பா சொல்லிட்டே இருக்கீங்க. நோண்ட சொல்லுடா. உனக்கு புரிய முடியாது என்னன்னு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன பிரச்சனை, யாராவது ஏதாவது சொன்னாங்களா, யாராவது சண்டை போட்டியா? நான் எங்க போய் சண்டை போட போறேன்? இல்ல நீ சம்டைம்ஸ் யாராவது ஏதாவது சொன்னாதான் இப்படி உருன்னு உட்காந்துருப்பேன், உரு போட்ட மாதிரி உட்காந்துருப்பேன். இல்லைன்னா நீ இப்படி பண்ண மாட்டியே. உனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னே புரியல. ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம்னா இப்போ ஹாஸ்பிட்டல் போகலாம், டைம் 24 hours இப்போ இருக்கும். ஒன்றும் இல்லை. சரி சொல்கிறேன். ஒரே ஸ்மெல் வருது. பாம்பு போட்டிருப்பேன். இல்லை அப்புறம் ஒரு மாதிரி மாறி எரியுறது. என்னடா இப்படி பேசுற? இல்லடி அந்த இப்படின்னா அப்போ டேய் 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 தயவு செஞ்சுடா. ஆல்ரெடி ஒரு வாட்டி அன்னைக்கு இப்படி தாண்டா நீ சொல்லி நான் சரி பயந்துட்டேன். சரி வெயிட் பண்ணலாமா? டேய் ஏன்டா போய் படுக்கலாம் வாயேன். தூக்கம் வரலடி. டேய் நான் பாட்டு சிவனேன்னு வந்து உட்காந்தேன்டா, எரியுது, அசிங்கமா வருது என் வாயில. என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல உட்காரதான் பிரச்சனை. கிளம்பி உள்ள போ. நான் முடிச்சுட்டு நீயும் வா போலாம். நான் அடிக்கலாம். இல்ல வா க்ளோஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இங்க பாரு இந்த வீடியோ 4000 இன்னும் இங்க பாரு இன்னும் 2 நிமிஷம் தான் எடிட் பண்ணுவோம். வாய்ஸ் மட்டும் இருந்தேன்னா நாளைக்கு நான் என் வீடியோ தான் போட போறேன். சரி பரவாயில்ல. எடிட் பண்ணி முடிச்சா நான் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். நாளைக்கு நீ இப்போ 1:30 மணிக்கு போட்டு எடிட் பண்றதுக்கு நாளைக்கு எடிட் பண்ணலாம்டா. லூஸ் மாதிரி பண்ற ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. படுக்கிறது உனக்கு என்ன கேடு கடவுள் தான் எரிச்சல்டா உன் கூட. எது கத்தாத அமைதியா பேசு. இல்ல கத்துல நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ எடிட் தான் பண்ணுவேன்ற. நான் சொல்லும் போது அமைதியா பேசு. எது கத்த அமைதியா பேசு. அமைதியா தான் பேசுறேன். நான் சொல்லும் போதெல்லாம் நீ எடிட் பண்ண மாட்டேன். பண்ணுடா பட்டம் காலில் வந்து விடும். அப்பெல்லாம் பப்ஜி 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 பப்ஜின்னு விளையாடுவேன். இப்போ சொல்றேன் இப்போ உட்காந்து எடிட் பண்ணலான்னு உட்காந்துருக்கேன். அப்ப என்ன பண்ண சொல்றேங்க? எனக்கு ஸ்மெல் வருதா இல்லையா? டேய் என்னடா ஸ்மெல்? எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரல. கட்டு இல்ல மாதிரி. நீ கட்டு அசிங்கமா பேசுறடா. ஏன்டா இப்படி பண்ற? ஸ்மெல் வருதா இல்லையா? எனக்கு ஒரு ஸ்மெல்லும் வரல. நாளேனா விடு. நாளேனா விடு. அப்ப ஏன் திரும்ப திரும்ப கேக்குற? வரலன்னு சொல்லிட்டு விட வேண்டியதானே? டேய் மரம் பாடுறாங்கடா. கிச்சன்ல இதுதான் பார்த்தேன். இது நான் போய் பார்த்தேன். டேய் டேய் விட்டுட்டு போவாதடா. அப்படி ஏன்டா அந்த பையனுக்கு பயம்? சரி இரு இரு இங்க இருந்தே பாப்போம். இரு இங்க இருந்தே தான் பாக்குறேன். இரு இரு இரு. இல்ல இது இல்ல கேஸ் ஸ்மெல் தான் வரல. எனக்கு ஒரு ஸ்மெல்லுமே வரல. நீ தான் வருது அன்னைக்கு இதே மாதிரி தான்டா ஆச்சு. இன்னும் ஆல்ரெடி. டேய் செம்மையா வெறுப்பேத்துறடா நீ என்ன. ஃபோன் மேலே உட்காருது சட்டி மாடு. சரி அப்படி படுக்கலாம். நான் அம்மாவை கூப்பிடவா? சரி உனக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமா என்னன்னு தான் நான் கேட்குறேன். உனக்கு எப்படி தலை வலிக்குதா, உனக்கு அப்படி இருக்கா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. மென்டல் இஷ்யூவா இல்லை ஹெல்த் ப்ராப்ளமா, ஃபிசிக்கலாவா? ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு வந்து ஏதோ பண்ணுது. என்னன்னு எனக்கு கிளியராக சொல்ல தெரியலடி. நெட்ல பார்ப்போமா? நீ என்ன தெளிவா சொன்னா கூட கூகுளில் போட்டு பார்க்கலாம் இந்த சிம்டம்ஸ்க்கு என்ன இருக்குன்னு. ஒண்ணுமே சொல்லாம என்ன பார்க்க? என்னடா அது? என்னது என்னது? எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்சுவேஷன். பேசாதடா நீ. வீடியோ ரொம்ப நாட்டி ஆயிருக்கு. மறந்துட்டியா? மணி 1 ஆகுதுடா. தயவு செஞ்சு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. இருந்துன்னா நான் முடிச்சிருவேன். நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன். எலக்ட்ரிக் ஃப்ளக்சுவேஷன் தாண்டி லூஸு. அந்த ஸ்மெல் தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. நீ நிஜமாவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. வேர்க்கிற மாதிரி இருக்குடா எனக்கு. ஏன்டா ஒரு நாள் கூட நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டே. சரி அதால சரி வா உனக்கு ஒரு விஷயம் சொன்னேன். நான் சொல்லவா வேணாமா? சரி அது என்ன நான் சொல்ல மாட்டேன். சரி அப்பதான் நான் சொல்லுவேன். சொல்லுடா. எனக்கு பயமா இருக்குடா. சரி உனக்கு படி. நான் பயப்படுறேன். உனக்கு தெரியும். சரி அழாத அழாத. சரி அழாத அழாத. ஒரு நிமிஷம் பொறுமையா அழாத. ஒரு ஒன்று மட்டும் சொல்லலாம். சொல்லவா வேணாமா? எதை பத்தின்னு சொல்லு. ஒன்று நீங்கள் இது வாங்க போனோம்ல நம்ம சேலஞ்சுக்கு. பாவக்காய் அப்புறம் சாயந்தரமா சாயங்காலம் போயிட்டு இருந்தோம் ஒரு 7 மணிக்கு. இதுக்குடி சேலஞ்ச் வாங்கிட்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா வர வழியில் பாவக்காய் கீழே விழுந்துருச்சு. கவர் பிஞ்சு கீழே விழுந்துருச்சு. விழும்போது நான் என்ன பண்ணேன், ஒரு நாங்கள் வந்து பாவக்காய் அப்புறம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுறதுக்காக வாங்கி கொண்டு வந்துருந்தேன். அப்போது எடுத்து போட்டேன். வீட்டு வாசலில் வந்தோடனே எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. ஒரு வாட்டி மறுபடியும் செக் பண்ணேன். உள்ளே பார்க்கும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தில் ரெட் கலரில் இருந்துச்சு. டேய் அப்ப நீ என்னன்னு கூட பார்த்துட்டு எடுத்து வைக்க மாட்டேன். இல்லடி நம்மளோட எலுமிச்சம்பழம் தானே. நம்ம எலுமிச்சம்பழம் நீ வாங்க எதுக்கு கடலை எடுத்து பையில போட்டுப்பியா? கீழே விழுந்துச்சுலடி, அதுக்கு நான் அப்படியே விட்டு வர முடியுமா? அட்லீஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உனக்கு குங்குமம் கணக்கு தெரியல. ஒரு சைடு தான் இருக்கு புரியுதா? ஒரே ஒரு சைடு தான் இருந்துச்சு. எல்லா சைடும் இல்லை, ஒரு சைடு தான் இருந்தது.
இது ஆல்ரெடி ஒரு வாட்டி இப்படி ஆச்சு, ஏதோ சந்திலையோ ஏதோ அம்மா விழுந்த பிறகு தான் டேடிக்கு ப்ராப்ளம் ஆகுது, மறுபடியும் இப்படி பண்ண நல்லா இருக்கும். சரி இப்போ கேளு, அது அது வந்து நான் தூக்கி போட்டுட்டேன். எங்க தூக்கி போட்டா? அது வீட்டு வாசல் தூக்கி போட்டேன். யார் வீட்டு வாசல்ல? நம்ம வீட்டு வாசல். எனக்கு வீட்டை தூக்கி வந்து போட பைத்தியமாடா நீ? இல்லடி, வாசல் தூக்கி போட்டுட்டேன். ரோட்ல தூக்கி போட வேண்டியது இல்லை, வேற எங்கேயா வீட்டு வாசல்லாம் போட்டியா? கேளு, ஃபுல்லாக கேளு. இப்போ அது விஷயம் இல்லை, அதில் யாரும் பார்த்துட்டே இருக்கலாம். நான் தான் இப்படி பேசுகிறேன். என்னை வந்து யாரும் சிரிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்பவுமே லூஸ் பண்ண சொல்லிட்டாரு அந்த மாதிரி பார்க்க பயமா இருக்குடா. எனக்கு சத்தியமா பயமா இருக்குடா. சொல்றது கேட்கலையா? உள்ள போனேன். சீரியஸ் சொல்றது கேட்கல, அங்கிட்டு பார்த்துட்டு எதுக்கு ஒரு நிமிஷம்? எதுக்கு கேட்கறாங்க? புரியல எனக்கு. எதுக்கு ஒரு நிமிஷம்? எதுக்கு அடிச்சா நான் பயந்து ஓடிடுவேன் நினைச்சியா? சத்தியமா நீ ஏமாந்த. தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? சரி 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 உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்றேன். ஒரே நிமிஷம் ப்ளீஸ். ஒரே நிமிஷம். மா பார்த்தா எனக்கு என்னமோ போல இருக்குடா. சத்தியம் பண்ணுவோம். சொல்லு. எதுக்கு அழுகுற? நான் இருக்கு எனக்கு. பயப்படாத பயப்படாத அமையாது.
அவங்க வர மாட்டாங்க. அவங்கள நான் படுக்க வச்சேன். புரியுதா? சாப்பிடலாம் போடுறீங்க. சரி 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 சரி. அம்மா போனே என் கையில தான் இருக்கு. இவனுக்கு புரியலையா? பயமா இருக்குடா. எழுந்துடா, எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு நிஜமாவே பயமா இருக்குடா. பயமா இருக்கலாம். நான் இங்க தானே இருக்கேன். உனக்கு எப்படி பயமா இருக்கலாம்? ஏன் அங்க நின்னது நான் தான். உட்காந்துருக்கேன் பாரு. இங்க தான் கூட்டிட்டு வந்தான். நான் போறேன். ரோட்ல தானே. எனக்கு உடம்புலாம் வலிக்குது. விளையாடிட்டு தானே இருக்க நீ. உடம்புலாம் வலிக்குது. நீ விளையாடிட்டு தானே இருக்க இவ்வளோ நேரம். மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்றாடி அவன். யாருடா கூப்பிடுறா? அவன் போயிட்டு வரேன். இந்த முடி கூட அவனோட தான் சொல்றான். முடியடா. நீ ரொம்ப நாளா முடி வருதுன்னு சொல்றல, அவன் தான் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்கானா. இது அவன் முடியா? உள்ள போலாம்டா. இது அவன் முடியா? உள்ள போலாம்டா ப்ளீஸ்டா. எடுத்துட்டா பாரு. போய் பேசுறடா. முடிஞ்சா போய்க்கோ. நீ உன்னால முடிஞ்சா நீ போய்க்கோ. இங்கே நிற்கிறா. முடிஞ்சா போய்க்கோ. முடிஞ்சா போய்க்கோ. முடிஞ்சா போய்க்கோ. உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். அழுகினி பண்ண சொல்கிறேன். அழுகினி பண்ண சொல்கிறேன். அம்மான்னு சொல்ல மாட்டேன். முக்கியமான விஷயம், உன் உயிர் சம்மந்தமான விஷயம். சொல்லுவா வேண்டாமா? உன் உயிர் எப்போ போகும் தெரியுமா? எப்போ போகும்? இதெல்லாம் ஒரு ப்ராங்க்னு சொல்லும்போது போகும். அங்கே பாதி அது வரைக்கும் எனக்கு கேமரா லூசே. நான் சொன்னேன்ல, சும்மா புதுசா ட்ரை பண்ண. நீ அழுத, எனக்கு பாவமா இருந்துச்சு. சரி இரு வெயிட் பண்ணு. சரி நான் போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஓகே, கன்வின்ஸ் பண்ணியாச்சு ஒரு வழியாக இவளை. ஆனால் அடி தான் மரணடி அடித்து கொண்டுட்டா. என்ன எனக்கு ஆக்சுவலி நடுவில் ஒரு இடத்துல பாவமாக தான் இருந்துச்சு. அந்த இருமல் வரும்போது ஸ்டாப் பண்ணிடலாம். பாவமா இருந்துச்சு. இப்படியாடா பிராங்க் பண்ணுவேன் நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம். என் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பாருங்களேன். வேணாம் பரவாயில்ல. கேவலமா நீ என் ட்ரெஸ் வேற கிழிச்சிட்டேன் நடுவில் ஒரு இடத்துல. உன் ட்ரெஸ்ஸை கிழிச்சது இல்லை, நான் வந்து கேவலமா மேலே குர்த்தி போட்டு கீழே ஷார்ட்ஸ் போட்டு காலெல்லாம் தூக்கி வச்சுட்டுலாம் உட்காந்துருக்கேன். சொல்லியிருந்தா நான் வேற ட்ரெஸ்ஸாவது போட்டுருப்பேன். ஓ பிராங்க் நோட்டு சொல்லிட்டு வேற பண்ணணுமா? இல்லை ஏதாவது வீடியோ எடுப்போம் நல்லா ட்ரெஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு நீ பண்ணிருக்கலாம்ல. சரி அடுத்த பிராங்க்ல அதே மாதிரி பண்ணிடுறேன். இப்படி அழுதண்டா கொஞ்சம் கூட பாவம். இல்லை எனக்கு சத்தியமா ரொம்ப பொய் பேசுறேன். நான் உனக்கு எனக்கு செம்மையான பயப்பட்டேன். நீ சொல்றதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. நான் வேற லெவல் கோவத்தில் இருக்கேன். நான் வந்து பாவம் பார்த்தேன். நடுவில் இருமல் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து சரி அப்படியே ட்ராப் பண்ணிடலாமா, நான் அப்படியே கேரக்டர் விட்டு வெளியே போயிட்டேன். ஏய் நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீ போகாத இருக்கீங்களே நின்று சொல்லிட்டு நார்மல் ஆகிட்டியா. அப்போ நானும் மறுபடியும் ஆக்டிங்கில் நார்மல் ஆகிட்டேன். நீ எப்படா இப்படி நடிக்க கற்றுக்கிட்ட? நீ எனக்கு
நடுவில் நீ சிரிக்கிறத பார்த்து எனக்கு ஒரு வேலை சும்மா. ஆனால் பிராங்க்னு நான் யோசிக்கவே இல்லை. இது பிராங்கா இருக்கும்னு எனக்கு தோணலை. நடுவில் சிரிக்கும் போது எனக்கு உள்ள வந்து நான் என்னை காம் பண்ணிக்கிறேன். இது சும்மா விளையாடுறாங்கன்னு எனக்கு காம் பண்ணிட்டு நானுமே சிரிக்கிறேன். விளையாடுறடா நீ அப்படின்னு சொல்லிட்டேன்னா பிராங்க்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. சுத்தமாக ஐடியா எப்படி செட் பண்ண? நான் உங்க கூட தானே இருந்தேன். நீ வந்து அதுன்னா ஷேர் சேட் அதுக்காக வீடியோ எடுக்க போனல, அந்த கேப்பில் பண்ண வேலை தான் பண்ணிட்டேன். ரொம்ப வேணாம் சத்தியமா. சரி ஓகே, ஆல்ரெடி ரொம்ப நேரம் வீடியோ போயிடுச்சு. ஸோ இதோட கட் பண்ணிப்போம். அடுத்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம். ஓகே பாய். இன்னும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாய் பாய். ஏய் நிஜமாவே பாரு யாரும் நிற்கிறாங்க. சிரிப்பே தான் ஒரு வாட்டி தான் பிராங்க் நம்புவாங்க. உள்ள போட போட பைத்தியக்காரா.